ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் கலை லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பைமோட்டில் ஆர்டர் பண்ண பொருளோடைய ரிவ்யூஸ் எல்லாமே தான் பார்க்க போகிறோம். எல்லா பொருளோட டீட்டெயிலும் சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேக்கிங் பற்றி சொல்லணுன்னா, பேக்கிங் வந்து நார்மலாக தான் இருந்தது. எல்லா வெப்சைட்லேயும் நம்ம ஆர்டர் பண்ணுற பொருள்லாம் எப்படி வருமோ அதே மாதிரி தான் வந்திருந்தது. கார்ட்போர்ட் அட்டை பாக்ஸில் போட்டு நல்லா நீட்டாக பேக் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுமே நமக்கு வந்து டேக்ஸ் இன்வாய்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதாவது நம்ம பே பண்ணியிருக்க அமௌண்ட்டுக்கான பில் இன்வாய்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இதில் ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி இந்த 2 ஜிஎஸ்டிக்கு எவ்வளோ ப்ரைஸ் போட்டிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய நேம், உங்களுடைய அட்ரெஸ்ஸு, என்னென்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸு, தென் ரேட்ஸ் இது எல்லாமே இந்த உங்களுக்கு இன்வாய்ஸில் கொடுத்துருப்பாங்க. தென் வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு பூஜா செட் கொடுத்துருந்தாங்க. இந்த ஒரு செட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குங்குமம், மஞ்சள், சாம்பிராணி, தென் விபூதி, ஆயில், ஊதுபத்தி இது மாதிரி 7 பொருள் இதில் கொடுத்துருந்தாங்க. இதுவுமே நல்ல குவாலிட்டியாக தான் இருந்தது, நல்ல ஸ்மெல்லாகவும் இருந்தது ஊதுபத்தி. முந்திரி 100 கிராம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம் 100 கிராம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா பிஸ்தா, சால்டட் பிஸ்தா இது வந்து 50 கிராம் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே நல்ல குவாலிட்டி. எல்லாமே இப்போ நான் யூஸ் பண்ணியுமே பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. சாப்பிட்றதுக்குமே எல்லாமே நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம பக்கத்தில் இருக்க கடையில் போய் வாங்குற குவாலிட்டி மாதிரி தான் இருந்தது, நல்லா தான் இருந்தது. சக்தி மஞ்சத்தூள் பாக்கெட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. தென் சக்தியில் மீன் குழம்பு மசாலா ஒன்று கொடுத்துருந்தாங்க, 50 கிராம் 50 கிராம் பாக்கெட்டு. பிளாக் பெப்பர் பவுடர் வந்து 50 கிராம் கொடுத்துருந்தாங்க. சீரகம் வந்து 50 கிராம் கொடுத்துருந்தாங்க. தென் பார்த்திங்கன்னா ஆச்சி பிக்கிள், அதாவது லைம் பிக்கிள் வந்து 200 கிராம் பேக்கெட், 200 கிராம் பாட்டில் வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வந்து 2மே கொடுத்துருந்தாங்க. பேக்கிங்லாம் நல்லாவே இருந்தது, எதுவுமே டேமேஜ் ஆகாமல் வந்திருந்தது, எந்த விதமான லீக்கேஜுமே இல்லை. ஸோ பேக்கிங் பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தது. தென் வந்து சக்தி மசாலா சிக்கன் பவுடர் கொடுத்துருந்தாங்க, 50 கிராம் பேக்கெட். இதுவுமே ஜவ்வரிசி பேக்கெட் 100 கிராமில் ஒரு பேக்கெட் கொடுத்துருந்தாங்க. அதுவுமே குவாலிட்டி சூப்பர்பாக இருந்தது. எல்லா பொருளுமே நல்லா சூப்பர்பாக குவாலிட்டியாக தான் வந்தது, எதுவுமே குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. தென் பார்த்திங்கன்னா கிராம்பு வந்து 20 கிராம் பேக்கெட்டில் கொடுத்துருந்தாங்க. ஏலக்காய் வந்து 10 கிராம் கொடுத்துருந்தாங்க, நல்லா வாசனையாக இருந்துச்சு ஏலக்காய். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அணில் வரகு சேமியா பாக்கெட் வந்து 180 கிராமில் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதே அணில் பிராண்ட்லேருந்து கம்பு சேமியா ஈச் பேக்கெட்ஸ் வந்து 180 கிராம், இது 180 கிராம். அதே மாதிரி வரகுமே 180 கிராம் தான், ரெண்டுமே 180 கிராம். இது வந்து எல்ஜி ரெட் சில்லி பவுட்ரு. இந்த பவுட்ரு வந்து எல்ஜி பெருங்காயம் 50 கிராம் வாங்கினா உங்களுக்கு இந்த எல்ஜி ரெட் சில்லி பவுடர் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. தென் ஜிஆர்பி நெய் பார்த்திங்கன்னா 50 ml கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே ஓவரால் ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா ப்ராடக்ட்டையும் ஒன்று ஒன்றா அடித்து உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்ப சூப்பர்பாக இருந்தது, எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். எல்லா க்ராசரிஸுமே நீங்கள் யூஸ்வலாக மற்ற ஆப்லாம் எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இந்த ஆப்லேயுமே. புது ஆப் அப்படிங்கிறதுனால பயப்பட வேண்டாம், எல்லா பொருளுமே கரெக்டாக அதில் என்னென்ன பொருள் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோமோ எல்லா பொருளுமே உங்களுக்கு ரிசீவ் ஆகிடுது கரெக்ட் டைமில். இது நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண அன்றைக்கி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட். இது வந்து நான் நவம்பர் 26 அன்றைக்கி நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு டெலிவரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 6 டிசம்பர் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து 4th ரிசீவ் ஆகிடுச்சு. 4th ஈவினிங் 6 o'clock சம்திங் எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. டெலிவரியுமே சீக்கிரமாக தான் இருக்குது, கொடுத்த டைமோட சீக்கிரமாகவே டெலிவரி அப்படிங்கிறது பண்ணிடுறாங்க. இப்போ இந்த டேக்ஸ் இன்வாய்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த பைமோட் இ-காமர்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டேக்ஸ் இன்வாய்ஸ் கொடுப்பாங்க. இதில் அந்த கம்பெனியோட ஜிஎஸ்டி நம்பர் இருக்கும், என்னென்ன ப்ராடக்ட் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்களோ அதோட லிஸ்ட் எல்லாமே இருக்கும். தென் ப்ராடக்டோட எம்ஆர்பி ரேட்டும் இருக்கும், இந்த கம்பெனி கொடுக்கக்கூடிய ரேட்டுமே இருக்கும். தென் டிஸ்கவுண்ட் எவ்வளோ அளவுக்கு நமக்கு டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது எம்ஆர்பி ரேட்டுக்கும் இவங்களுடைய ரேட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் இவங்க டிஸ்கவுண்ட்டில் எவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆகிருக்குன்னு போட்டு காமிச்சிருப்பாங்க. இந்த எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்திங்கன்னா நான் எஸ்பிஓ மூலமாக வாங்குறதுனால எங்களுக்கு வெல்கம் கிட் அப்படிங்கிறது ஒன்று ப்ரொவைட் பண்ணாங்க. அதில் வெறும் 999க்கு தான் நான் இந்த ப்ராடக்ட் எல்லாமே ஆர்டர் பண்ணேன். டோட்டலாக 23 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த எல்லா ப்ராடக்ட்ஸோட எம்ஆர்பியும் தென் இவங்க கொடுத்துருக்க ப்ரைஸையும் கம்பேர் பண்ணக்குள்ள நமக்கு 230 rupees நமக்கு லாபம். கொரியர் சார்ஜஸ் வந்து இன்க்ளூடிங் டேக்ஸோட 70 rupees வரும். டோட்டல் அமௌண்ட் 1069க்கு நான் இந்த எல்லா ப்ராடக்ட்டுமே ஆர்டர் பண்ணேன். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ஸ் பை பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் ஸ்பான்சர்ஸ் பண்ணுறதுனால நான் இந்த ப்ராடக்ட் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலை. இந்த ப்ராடக்ட் உண்மையாகவே நான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்,
கம்மியான ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்களுமே இந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்க்கான லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க்கை கிளிக் பண்ணி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க.